அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குற பலரும் பிழை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அப்படின்றதால கவனமாக இருங்க. உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 812 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 947 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 336 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 82 ஃபேஸ். தங்க விலை தொடர்ந்துமே படிப்படியாக அதிகரித்த நிலையிலேயே தான் இருக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்குவாங்க. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 99% உயிர் தப்பிய உள்துறை அமைச்சர் சில மணி நேரங்களிலேயே தாக்கப்பட்ட சிரியா. டெமஸ்கஸில் செய்தி சேவை கட்டடம் சரிந்தது. ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளால் மீண்டும் போர் சூழல் உருவாகும் அச்சம். வெந்து தனியப் போகிறது குவைத். இதோ விசிட்டிங் விசா ஆன்லைன் மூலம் அப்ளை சான்ஸ் கிடைக்குமா? 1461 பேர் பிடிபட்டிருக்கின்றாங்க. சூனியக்காரர் பிடிபட்டார். அதே போல் ஃபேக்கான பொருட்கள் பெரிய ஆபத்து. ஹோர் அப்துல்லா பிரச்சனையாகுமா? பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா மிக முக்கியமான அவேர்னஸை கொடுத்துருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இனி வரும் நாட்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் பேரிச்ச மரங்கள் எல்லாமே இப்போ காய் நல்லாவே முத்தி நல்ல பெரிய பெரிய காயாக வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. தமர் ஹலால். இனி வரும் நாட்களில் அது சாதாரணமாக கொஞ்சம் வெந்து நல்லா ருத்தூபா தன்மையோட சூட்டோடு அது வெந்து பழுக்கிறதுக்கான நேரம் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த கால சீசன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு பகலாக ருத்தூபா மற்றும் வெப்பத்துடைய தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இரவு பகலாக நாம் குவைத்துடைய அந்த வெப்பம் மற்றும் அமுக்கத்தன்மை ருத்தூபா தன்மையை உணர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ருத்தூபா காலங்கள்லையும் வெளியில் அதிகமாக தெரியாதீங்க. அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறத அதிகரிச்சுக்கோங்க. ஏன்னா ருத்தூபா காலங்கள்லையும் உடம்புல இருந்து வியர்வை ரொம்ப அதிகமாக வெளியேறும். ரொம்ப கவனமாக இருங்க. الجوزة الثانية 13 يوم ندخل في نجم المرزم وهو طباخ التمر، وتستمر معنا الحرارة العالية، وفي نهايته تنكسر جمرة القيض وتعتدل الحرارة بالليل وبالنهار. تبدأ الحرارة تنخفض نودع 50 درجة. وبعد المرزم 13 يوم يطلع نجم الجليبين وهو موسم المنخفضات الجوية والأجواء الرطبة. وبعد الجليبين يطلع نجم السهيل آخر نجوم الصيف الحار في 24/8 بإذن الله تعالى. குவைத்துக்கான விசிட்டிங் குவைட் அப்ளை ஆன்லைன் நியூ விசா போர்ட்டல் புதிய முறைமையில் போர்ட்டல் மூலம் புதிய விசிட் விசா அப்ளைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கல்ஃப் நாட்டவர்கள் மற்றும் யூரோப் நாட்டவர்கள் அமெரிக்க நாட்டவர்களுக்கு இல்லாமல் வெளிநாட்டவர்களாகிய அனைவருக்கும் பொருந்தமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். இந்த நியூ போர்ட்டல் மூலமாக
வெளிநாட்டவர்கள், அதாவது ஆசிய நாட்டவர்களாகிய இந்திய, இலங்கை, மற்றைய நாட்டவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குதான்னு. ஏன்னா 190% விசிட் வீசா நம்மளுக்கு தராததுக்கு காரணமே விசிட் வீசாவில் இங்கே வந்துட்டு நாட்டுக்கு போகாமல் ஒளிஞ்சிருந்து வேலை செய்கிறதால தான். அதே போல் கோஹர் அப்துல்லா வேலை திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஈராக் உடனான பேச்சுவார்த்தைகள் விரைவில். ரீசெண்டாக லெபனானில் மிகப்பெரிய ஒரு மாஸ் அட்டாக் நடந்தது, ரேடியோ மூலம், அதே மாதிரி பேஜர் மூலம் வெடிப்பு சம்பவங்கள். இப்போ ஏதோ புதிய மைக்ரோசிப் பற்றி நியூக்ளியர் ரிசர்ச் இருக்குது ஈரானில். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. உள்துறை அமைச்சர், குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிரியா போயிருந்தார். நேற்றைய தினம் 16ஆம் திகதி தான் ரிட்டன் நாட்டுக்கு வந்தார், தாயகம் வந்தார். ஆனால் அவர் வந்த சில மணி நேரங்கள்லேயே டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடம் தாக்கப்பட்டது. لبنان بلدين أقرب ما يكون لبعض، والكويت عمرها ما راح تنسى موقف لبنان في دعمها وفي اعترافها في دولة الكويت أيام الغزو العراقي. أول دولة في العالم اعترفت وعارضت الاحتلال هي لبنان. طبعا شعب وجغرافيا وجميع ما تعيشه لبنان عاشته الكويت وجربت علشان هذا. طبعا الكويت لازم تكون أقرب للشعب اللبناني. ஆரம்ப கால பிரச்சனைகளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த சூழலில் டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை தளம் மற்றும் செய்தி சேவை கட்டடம் திடீரென தாக்கப்பட்டதால் மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. قال وزير الدفاع الاحتلال الإسرائيلي إسرائيل كاتس إن الجيش سيواصل مهاجمة قوات செய்தி சேவையில் நேரடி ஒளிபரப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இஸ்ரேல்காரனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. 6 அடி நிலம் கூட சொந்தமில்லாத இந்த சூழலில் இன்னும் நிலம்னு அடிச்சுக்கிட்டு மாறுறானுங்க. இது கடைசியில் எங்கே தான் போய் முடியும் அப்படின்னும் தெரியலை. ஏன்னா ஆல்ரெடி ஈரானோட பிரச்சனை ஒரு பக்கம் முடிஞ்சு ஒரு அளவுக்கு இதாகிட்டு வரும்போது திருப்பி லெபனானோட பிரச்சனை ஆரம்பித்தாங்க. இப்போ அது முடிஞ்சு மறுபடியும் சிரியாவில் கை வச்சிருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இஸ்ரேல் தன்னுடைய நிலப்பரப்பை விரிவாக்கிறதுக்கான திட்டத்தை முன்னெடுத்து வராங்கன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மெதுவாக அப்படியோ ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் ஆக்கிரமித்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய மூவ் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளாக கைப்பற்றிக்கிட்டு வர மாதிரி தெரியுது. எல்லா நாடுகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அச்சம் காட்டக்கூடிய சூழல் மறுபடியும் ஈரானுக்கு போகுமான்றது தெரியலை, பார்க்கலாம். லேண்ட்மார்க், அதாவது கடைகளில் அதிகமான பொருட்கள் ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் பொருட்கள் விற்பனை செய்கிறது பல கடைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வியாபார தலங்கள்லையும் அதிரடியான சோதனைகள் இருக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல வணிக வர்த்தக அமைச்சகத்தின் தொடர் சோதனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரிஜினல்னு வில்லுங்க, டூப்ளிகேட்னே வில்லுங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக மாற்றி விற்றீங்க, டூப்ளிகேட் ஒரிஜினலாக மாற்றி விற்றீங்க, போச்சு. 1461 வெளிநாட்டவர்கள் ரெசிடென்சி அண்ட் ஒர்க் லா வயலேஷன்ஸ் பண்ணியவங்க பிடிபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக குடியுரிமை சட்டம் மற்றும் பணிச்சட்டத்தை மீறுறவங்க அதிகமாகவே இப்போ பிடிபடுறாங்க. ஒன்று, கஃபீலுங்க நிறைய பேர் கேன்சல் பண்ணி விட்டானுங்க. இரண்டாவது,
வேலை செய்கிற இடங்களில் சோதனைகள் செக்இன் வரும்போது பிடிக்கிறாங்க. இனி வருங்காலங்களில் அப்பார்ட்மெண்ட்களில் சோதனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமாகவே ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் பிடிபடுறதால தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி ஈரானிய மத போதகர் ஒருத்தர் பிடிபட்டிருக்கிறாரு. பிளாக் மேஜிக், சூனிய பொருட்கள் மற்றும் செய்வினை போன்ற வேலைகளில் ஈடுபட்டதால் தயவு செய்து இந்த குவைத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி சூனிய வேலை வசிய வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்கன்னா அதை விட்டுட்டு நல்லபடியாக இருக்க பாருங்கள். இல்லையா 1 to 3 வருடம் சிறை தண்டனை, 1000 to 3000 தினார் அபராதம்.